பூசணிக்காய் கூட்டோட செய்முறை பார்க்கலாம். பூசணிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு பிஞ்சு வெல்லமும் போட்டேன். அப்புறம் கடலப்பருப்பு துவரம்பருப்பு போட்டேன். சில பேர் பைத்தம்பருப்பு போட்டு பண்ணுவோம், அப்படியும் பண்ணுவேன். இப்போ கடலப்பருப்பு துவரம்பருப்பு போட்டுட்டு இப்படியும் பண்ணலாம், இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். அப்புறம் தேங்காய், ஜீரகம், காஞ்ச மிளகா ஒன்று இதெல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் இதில் கொட்டிட்டு நம்ம தாளித்து கொட்ட வேண்டியதுதான். பருப்போடு சேர்ந்து டைரெக்டாக வேக வச்சிடலாம். குக்கரில் மூடி வச்சுட்டு 4 சவுண்டு விட்டுட்டு சின்னதாக வச்சுட்டு ஒரு சவுண்டு வந்தோன்னா அணைச்சிடலாம். பூசணிக்காய் கூட்டுக்கு தேங்காய், ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா, மிளகும் 7-8 போட்டு அதை அரைச்சிடலாம். முதல்ல பொடி பண்ணிடலாம், அப்புறம் தண்ணி விட்டு அரைக்கலாம். தண்ணி விட்டால் வெளியில் வழியும் ஜார்லேருந்து, அதனால் இந்த அளவு குட்டை இந்த மாதிரி அரைச்சிடலாம். அப்புறம் வேக வச்ச அந்த பூசணிக்காயில் கொட்டிட்டு தாளிச்சு கொட்டினா ரெடி ஆகிடும். பூசணிக்காய் கூட்டுக்கு வேக வச்சு நல்லா வெந்துருத்து பாருங்கள். இப்போ அரைச்ச விழுத கொட்டிட்டு தாளிச்சு கொட்டினா கூட்டு ரெடி ஆகிடும். ஒன்றா இந்த அரைச்சதையும் கொட்டியாச்சு வேக வச்சதில் ஒன்றா சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் கிளறிட்டு. சூப்பரான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு வருது. கடல மாவு கொஞ்சம் கரைச்சி விட்டு கெட்டியாகிறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவியாச்சு தாளிச்சு கட்டினா கூட்டு ரெடி ஆகிடும். பூசணிக்காய் பொரிச்ச கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த மெத்தில் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் பார்த்தேன் நான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டியாச்சு. பைத்தம்பருப்பு போடுறதோட கடலப்பருப்பு துவரம் போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச்.